வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், இப்போதைய சினிமா ஸ்டார் லெஜெண்ட் சரவணன் அருள் அவங்களோட லைஃப் ஸ்டோரியை தான். யார் இந்த சரவணன்? ஒரு சாதாரண கடை எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக மாறுச்சு? இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணன் அருள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி 1970 சென்னையில் பிறந்தார். இவரோட அப்பா எஸ் யோகரத்தினம் நாடார். பூர்வீகம் நெல்லை மாவட்டம். இவங்க குடும்பம் 1969 சென்னையில் டி நகரில் ஒரு சின்ன பாத்திர கடையாக ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சரவணா ஸ்டோர்ஸ். சரவணன் அருள் படித்து முடிச்சுட்டு நேராக பிஸ்னஸில் இறங்காமல் அடிமட்டத்திலிருந்து எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டு அப்புறம்தான் நிர்வாகத்துக்கு வந்தார். சரவணா ஸ்டோர்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஆடி தள்ளுபடியும் குறைந்த விலையில் தரங்கிற தாரக மந்திரமும் தான். இதை தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டாகவே மாற்றினது இவங்க தான். சரவணன் அருள் பொறுப்புக்கு வந்த பிறகு தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு தனி பிராண்டாக உருவாக்கி சென்னை, பாடி, புரசைவாக்கம்னு பல இடங்களில் மல்டி ஸ்டோரி மால்களை கட்டி மிரள வச்சார். இன்றைக்கி இவரோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 2500 கோடி ரூபாயை தாண்டி நிற்கிது. பொதுவாக சொல்லணும்னா பெரிய முதலாளிகள் விளம்பரத்தில் நடிக்க மாட்டாங்க. ஆனால் சரவணன் அருள் தன் கடை விளம்பரத்தில் தானே நடித்தார். ஹன்சிகா மோத்வானி, தமன்னான்னு டாப் ஹீரோயின்ஸ் கூட கலர்ஃபுல்லாக இவர் ஆடின விளம்பரங்கள் ஆரம்பத்தில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை. நெகட்டிவ் பப்ளிசிட்டியையுமே பாசிட்டிவாக மாற்றுறது எப்படி அப்படின்னு இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த விளம்பரங்கள் மூலமாக அவரோட கடைப்பெயர் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு. விளம்பரத்தோட மட்டும் நிற்காமல் 2022 தி லெஜெண்ட் படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். தன்னோட 51 வயசில் ஹீரோவாக வரது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த படத்துக்காக பல கோடி செலவு பண்ணி ஹாலிவுட் லெவலில் மேக்கிங் கொடுத்தாரு. படம் எப்படி இருந்தாலுமே அவரோட தன்னம்பிக்கைக்காகவே மக்கள் அவரை லெஜெண்ட்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போது 2026 ஏப்ரல் 3ஆம் தேதி அவரோட 2வது படமான லீடர் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சரவணன் இதில் ஒரு மெக்கானிக்காக நடித்து மிரட்டி இருப்பார். தனுஷ், வெற்றிமாறன் போன்ற சினிமா பிரபலங்களே இந்த படத்தை பாராட்டியிருக்காங்க. சினிமாவில் தான் ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிட்டேன்னு இந்த படம் மூலமாக லெஜெண்ட் நிரூபிச்சிருக்காரு. நிஜ வாழ்க்கையில் இவர் ரொம்ப அமைதியானவர். 1991 இவருக்கு திருமணமாகி இவங்களுக்கு 2 மகள்களுமே இருக்காங்க. பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கஜா புயல் நிவாரணம், ஏழை மாணவர்களோட படிப்புன்னு கோடிக்கணக்கில் உதவி செய்கிற ஒரு பெரிய மனசுக்காரர் நம்ம சரவணன் அருள் அவர்கள். யார் என்ன சொன்னாலுமே நமக்கு பிடிச்சதை விடாமல் செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கு லெஜெண்ட் சரவணன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவரோட இந்த லைஃப் ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.